வெல்கம் டு Raglannskitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, உடச்ச சம்பா கோதுமை ரவையில் பனக்கற்கண்டு வச்சு எப்படி நம்ம இன்றைக்கி சுவையான பொங்கல் செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் மெல்ட் ஆனதுமே இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண கொப்பரை தேங்காய் 1/2 கப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் அதே நெய்யில் 1 கப் உடச்ச கோதுமை ரவை அதையும் போட்டு அதை நம்ம நல்லா நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இந்த சமயத்தில் நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி இப்போ நல்லா கிண்டி விட்டு நல்லா இதை வேக வைக்கலாம். இப்போ கோதுமை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சம் போல் 1/2 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேக விடலாம். இப்போ அது வந்துட்டுருக்க மாதிரியே 1 கப் பனக்கற்கண்டு அதையும் இதில் போட்டு இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேக வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பனக்கற்கண்டு நல்லா கரைஞ்சி நல்லா இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இதே மாதிரி திக்கான கண்டிஷன் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச கொப்பரை தேங்காயை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பட்டை, கடுக்காய், சுக்கு இது பவுடரை 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அருமையான சுவையில் கோதுமை பனக்கற்கண்டு பொங்கல் ரெடி. நீங்களும் இந்த கோதுமை பொங்கல் ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரும் சமையலில் சந்திப்போம். Raglannskitchen. Thank you.